வாழ்வளித்த இடம் கொடுத்த பாலஸ்தீன மக்களை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, மெல்ல மெல்ல இது எங்க நிலன்னு இடம் கொடுத்தோடனே அவங்க ஆக்கிரமிச்சு அவங்க அழிச்சு அந்த காசால் நடந்த போரோட புகைப்படங்களோ அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு வேதனையா இருக்கு. பச்சிலம் குழந்தைகள் எல்லாமே பச்சை குழந்தைங்க கொண்டு அடிச்சு கொண்டு அந்த பாலஸ்தீனத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போர் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்குது ஒரு இனவெறியோ ஒரு மதவெறியோ அது மட்டும் இருக்காது. அதுக்கு பின்னால பெரிய வணிகம் இருக்கும். முதலாளிகளுக்கும் சரி ஏகாதிபத்திய அரசுகளுக்கும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை தேவைப்பட்டுட்டே இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோல இருக்குது இந்த இஸ்லாமிக் போபியா தான். நீங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரிச்சு அது அரசியல். அவன் அரசியல் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். பிஜேபிக்கு வந்து இங்க இந்துத்துவான ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க உலகம் முழுக்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதிரிகளா மாத்துறது, இஸ்லாமியர்கள் வந்து பயங்கரவாதிகளா சித்தரிக்கிறது, இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறதுங்கிறது எல்லா ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் தேவையா இருக்கு. இந்த சங் பரிவார் RSS கூட்டத்தை வந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்துக்களுக்கான ஆட்கள் கிடையாது, இவங்க வந்து இந்துன்ற போர்வைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் சமூகம் மட்டும் வளமா இருக்கணும், அதிகாரத்துல இருக்கணும், அவங்களுக்கு கீழே எல்லாமே அடிமைகளா கிடக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை இந்திய மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலன்னா இப்போ நம்ம காசால பார்த்தது மாதிரியும் ஈரான் ஈராக்ல பார்த்த மாதிரியும் ஆப்கானிஸ்தான் நடந்த மாதிரியும் அதோட மோசமான விஷயங்களை சட்டப்பூர்வமா பண்ணுவாங்க. அதான் இங்க ஆபத்து. திருப்பரங்குன்றத்துல காலங்காலமா வந்து 300 வருஷமா வந்து ஒரு இடத்துல தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க புதுசா மலை உச்சியில இந்த கிராஸ்ல வந்து தீபத்தூணுன்னு இல்லாத ஒரு தூணை தீபத்தூண் சொல்றாங்க. இதுக்கு மேல 1920 இருந்து பல வழக்குகள் நடக்குது. இந்த வழக்கு ஆவணங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அதுல தீபத்தூணுன்ற வார்த்தை கிடையாது. இப்ப GR சாமிநாதன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து இந்த தீபத்தூணுன்ற வார்த்தையை உருவாக்குறாங்க. GR சாமிநாதன் வந்து நீங்க ஒரு நீதிபதிட்டு ஒரு வழக்கு பண்ண என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். தீர்ப்பு தாண்டி கொசுறு மாதிரி நீங்க ஒரு 5 பேர் அனுமதிங்க, மலை உச்சியில வந்து தீபத்தை அனுமதிங்க, தீபத்தை அனுமதிங்களா ஒரு 5 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு அனுமதிங்க. இது தீர்ப்பு கிடையாது, இது வந்து வேண்டுகோள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் லெனின் பாரதி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ எல்லாராலையுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதுக்கு ஈரான் மேலே போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது அமெரிக்காவோட போர் கிடையாது, இஸ்ரேலோட போர். ஆனால் அமெரிக்கா வந்து முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து அமெரிக்காவோட வல்லாதிக்க வெறி தான். ஒரு பெரிய ஒரு உலக அளவில் ஒரு பெரிய ரவுடியாத்தான்ல அவங்க தொடர்ச்சியாக அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே. அப்போது அந்த நாட்டில் இருந்து எந்த உற்பத்தி கிடையாது, அந்த நாட்டில் எந்த வளங்களும் கிடையாது, பெரிய எரிபொருள் வளம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா ஏற்கனவே உற்பத்தி செய்கிற நாடுகள் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறது, எங்கெங்கெல்லாம் வளம் இருக்குதோ, ஒரு எண்ணெய் வளம் இருக்குது, இல்லை ஒரு வேறு வேறு கனிம வளங்கள் இருக்குது, இதெல்லாத்தையுமே வந்து அபகரிக்கிறதுக்கு அங்கங்கே இப்போ பிஜேபி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ பிஜேபி என்ன பண்ணோம், இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து வந்தாங்க, அயோத்தின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தான். அங்கே ஒரு பாபர் மசூதிக்குள்ளே ஒரு சிலை இருக்குன்னா இதுன்னா அதை வந்து உடைச்சு அங்கே ஒரு ராமர் கோயில் கட்டினா அதன் மூலமாக ஒரு வெறுப்பரசியலை உருவாக்கி இன்னைக்கு அதே இது வந்து இங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து நிற்கிறான். திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக வந்து 300 வருஷமா வந்து ஒரு இடத்துல தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க புதுசாக மலை உச்சியில் இந்த கிராஸ்ல வந்து தீபத்தூணுன்னு இல்லாத ஒரு தூணை தீபத்தூணுன்னு சொல்கிறான். வெறும் சர்வேக்கல்ல வந்து அதுக்கு மேலே 1920 இருந்து பல வழக்குகள் நடக்குது. அந்த எந்த வழக்கு ஆவணங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அதில் தீபத்தூணுன்ற வார்த்தை கிடையாது. ஓகே. இப்போ GR சாமிநாதன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த தீபத்தூணுன்ற வார்த்தையை உருவாக்குறாங்க. ஓகே. என்ன இப்போ நீதிமன்றமே பாருங்கன்னா, நீதிமன்றமே RSSோட RSSல இருந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ GR சாமிநாதன் வந்து நீங்கள் ஒரு நீதிபதிட்ட ஒரு வழக்கு பண்ண என்ன பண்ணணும், எது சரியாக்கணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஏற்றுங்க இல்லை ஏற்றக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறதா நீதிமன்றத்தோட. தீர்ப்பு தாண்டி கொசுறு மாதிரி இவர் என்ன இது வந்து நீங்கள் ஒரு 5 பேர் அனுமதிங்க, மலை உச்சியில் வந்து தீபத்தை அனுமதிங்கன்றது ஃபர்ஸ்ட். அப்புறம் இல்லை நீங்கள் தீபத்தை அனுமதிங்களா ஒரு 5 நிமிஷம் போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு அனுமதிங்க. இது தீர்ப்பு கிடையாது, இது வந்து வேண்டுகோள். இது என்ன இது புரியல. நம்ம நீதிபதியோட வேலை அது கிடையாது. நீங்கள் வந்தால் தீர்ப்பு கொடுக்க போறீங்க இல்லையா, வழக்கு வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ண போறீங்க இல்லை தீர்ப்பு சொல்ல போறீங்க, இதுதான் நடத்தணும். இதுக்கு இடையில வேண்டும் இதுதான் மையவாதம்ன்ற மாதிரி ஒரு இடம் வந்து நிற்கிது பாருங்க. எப்படி நம்ம இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம் வந்து சட்டத்தின்படியே அவங்க செய்யறது, சட்டத்தின் வாயிலாக செய்யறது. இப்போ என்ன பண்ண திருவண்ணாமலையில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொதுமக்களே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மேலே தீபத்தை விட மாட்டாங்க அப்படின்றாங்க. அது கிடையாது. நீங்கள் 300 வருஷமா
கோயிலுக்கு நேரா அந்த கருவறைக்கு நேரா உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து 3 வருஷம் தீபம் ஏத்திட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இவன் புதுசா அங்க இருக்க மேல இருக்க தர்கா கிட்ட வந்து அந்த சர்வே கல்ல வந்து தீபத்தூண்னு சொல்லி அதுல தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு போன கார்த்திகை தீபத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து அப்புறம் பிரதமர் வர்றாரு அங்க. அதுல ஒருத்தர் தீக்குளிச்சு இறங்குறாரு. என்ன அந்த அந்த பிரச்சனை நடந்தப்போ ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போனார் பாவம். அவர் உண்மையிலே அறியாமல் செத்துருப்பாரு. இந்த RSS சங் பரிவாரோட பொய் பிரச்சாரத்தினால பலியாகி செத்துருப்பாரு அவர். உண்மையில நமக்கு ஒரு இந்துக்கு உரிமை கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி செத்துருப்பாரு. மோடி வந்து அங்க கோயிலுக்கு வந்து அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பாக்குறாரு. ஒரு நபர் இறந்தது. ஓகே, நீங்க மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு. அத்தனை பெண்கள் நிர்வாணமா ஓட விட்டு கொன்னானுங்க, கற்பழிச்சானுங்க. அப்போ ஒரு நாள் நீங்க அங்க போய் பார்க்கல, அந்த பிரச்சனை பத்தி வாய் கூட திறக்கல. இதே மனநிலை தான் இங்க RSS சங் பரிவார் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ இதோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் அமெரிக்கா காலங்காலமா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா யூதர்களுடைய அரசியல் வந்து தலை ஓங்கி இருக்கு, அதான் உலக ரீதியாக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் இப்போ யூதர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. ஹிட்லர் காலத்துல அங்கிருந்து வந்து எவ்வளவு அவங்களுடைய அந்த இன அழிப்புங்கிறது வந்து அவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்து நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கணும்? அது மாரி நம்ம நசுக்கப்பட்ட மாதிரி நம்ம ஒடுக்கப்பட்ட மாதிரி யாரையும் நம்ம அதை செய்யக்கூடாது. அது அங்க தலைகளா மாறுச்சு. அங்க உங்களுக்கு ஒரு வாழ்வளித்த இடம் கொடுத்த பாலஸ்தீன மக்களை வந்து நீங்க என்ன பண்ணீங்க, மெல்ல மெல்ல இது எங்க நிலன்னு இடம் கொடுத்தோடனே அவங்களை ஆக்கிரமிச்சு அவங்க அழிச்சு அந்த காசால் நடந்த போரோட புகைப்படங்களோ அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வேதனையா இருக்கு. பச்சிலம் குழந்தைகள் எல்லாமே பச்சை குழந்தைங்க முதற்கொண்டு அடிச்சு கொண்டு அந்த பாலஸ்தீனத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி என்ன இது வெறுமே இனவெறி மட்டுமே கிடையாது. ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்குது வெறும் இனவெறியோ ஒரு மதவெறியோ அது மட்டும் இருக்கு. அதுக்கு பின்னால பெரிய வணிகம் இருக்கும். ஓகே, பெரிய முதலாளிகள் இருப்பாங்க. அதுதான் போர்களுக்கு பின்னால இருக்கு. ஓகே ஓகே, அதுக்கு பின்னால் ஒரு ஆயுத வியாபாரம் நடக்கும். அந்த கனிம வளங்களை கைப்பற்றுறதா இருக்கும். ஆயுத வியாபாரத்துக்காகவே போர் தூண்டப்படுது. ஆயுத வியாபாரம்ன்றது மட்டும் கிடையாது. நீங்க அதன் மூலமாக நீங்க ஒரு இடத்தை கைப்பற்றுறது, ஒரு வளத்தை கைப்பற்றுறது, அது ரொம்ப முக்கியமானதில்லை. இப்ப நீங்க ஆப்பிரிக்கா கண்டம் முழுக்க அத்தனை வளங்களை வந்து எல்லா காலங்களையும் சுரண்டாங்க. எல்லா காலங்களையும் சுரண்டாங்க. இன்னைக்கு இப்ப அடுத்து நமக்கு பெரும் சவால் இருக்கிறது எரிபொருள் தான். அந்த எரிபொருளுக்காக என்ன பண்றாங்க? இப்ப ஒண்ணுல இப்ப வெனிசுலாவே அதுதான் நடந்துச்சு. வெனிசுலான்ற ஒரு நாட்டுக்குள்ள நீங்க அத்துமீறி போய் அந்த நாட்டுடைய வளத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த ஆளை உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது உலகம் பெருசாக வரல. ஒரு போர் விதிமுறைன்றது எதையுமே அதை பின்பற்றுறது கிடையாது அமெரிக்கா. அப்ப எங்கெங்கெல்லாம் பிரச்சனைக்கும் அங்க வந்து நிற்பாங்க. இதே இதுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தான்ல ஒரு காலத்துல என்ன பண்ணா, ஆப்கானிஸ்தான்ல பின்லேடன் மாதிரி ஆட்களை அவங்க தான் வளர்த்துச்சு, அமெரிக்கா தான் வளர்த்துச்சு. வரலாறு தான். எதுக்குன்னா ரஷ்யாவை அச்சுறுத்துறதுக்காக இவங்களை வளர்த்து இங்க இருந்து இந்த தீவிரவாத அமைப்பை வளர்த்து வந்து ரஷ்யாக்குள்ள வந்து பிரச்சனைகள் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அவனே உனக்கு எதிரியா வந்து நின்று ஆகுது. ஆமா, அப்புறம் என்ன பண்ணீங்க, இதை சாக்க வச்சு நீங்க இதுக்குள்ள வருவீங்க. கரெக்ட், இங்க சதாம் ஹுசேன் அப்படின்ட்டு நீங்க என்னன்னா உங்களுக்கு அந்த மேற்காசியா முழுக்க இருக்கிற எரிபொருள் விஷயங்களை கைப்பற்றணும். ஓகே, என்னைக்கான போராட்டங்கள் வந்து அமெரிக்கா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து நேரடியா வந்து அவன் பண்ணாம வேற யாருக்கா பிரச்சனை அதுக்குள்ள வந்து நிற்கிறது. ஆனா இதுல ஒரு பார்வை இருக்குல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு மேல நடக்கக்கூடிய ஒரு வன்முறைங்கிறது தான் தொடர்ச்சியா நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவிலயா இருக்கட்டும், வெளிநாடு எல்லா காலகட்டத்திலையும் இங்க முதலாளிகளுக்கும் சரி ஏகாதிபத்திய அரசுகளுக்கும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை தேவைப்பட்டுட்டே இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோல இருக்குது அந்த இஸ்லாமிக் ஃபோபியா தான். நீங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரிச்சு அதான் அரசியல். ஓகே, அவன் அரசியல் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். பிஜேபிக்கு வந்து இங்க இந்துத்துவான்னு ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க உலகம் முழுக்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து எதிரிகளா மாத்துறது, இஸ்லாமியர்கள் வந்து பயங்கரவாதிகளா சித்தரிக்கிறது, இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறதுங்கிறது எல்லா ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் தேவையா இருக்கு. புரியுது. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து அல்லாஹ் அக்பர்னு சவுண்டு கேட்கும்போது அவர் அடிக்க போகிறது. ஸோ இந்த மனப்பான்மையாக இருக்கட்டும். அதை தாண்டி இல்லை நீங்கள் வந்து நியூக்ளியர் பாம் செய்கிறீங்க, ஆக்சுவலாக அதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து புத்தினுமே சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த போர் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்துக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு வன்முறையை தாண்டி உலக மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தானே பார்க்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அந்த போரோட நோக்கமே தான். ஏதோ ஒரு இடத்த நிலத்தை கைப்பற்றுறது, ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுறது, வளங்களை கைப்பற்றுறது அடிப்படை. வளங்களை கைப்பற்றுறது தான் அடிப்படை. செல்வங்களை குவிக்கிறது அது மூலமாக.
அதுதான் அடிப்படை. அது எல்லா வகையிலுமே எப்பயுமே உலகத்துக்கு பாதிப்பாக தான் இருக்கும். அங்க போர் நடக்கு, நம்ம இங்க அமைதியா இருந்துட முடியாது. ஆனா அத்தனை பச்சிலம் குழந்தைகள் நடக்கும். இந்திய மக்கள் எல்லாமே வந்து அது அன்னைக்கு குரல் கொடுக்கல. இப்ப நரேந்திர மோடி போயிட்டு இஸ்ரேல்ல போயிட்டு என் தாய் நாடு இந்தியா, என் தந்தை நாடு வந்து இஸ்ரேல் சொல்லிட்டு வர்றாரு. ஒருத்தர் இங்க வாய் திறக்கலாம். இந்த மக்கள் யாரும் வாய் திறந்து கொதிக்கல. என்ன அதோட இம்பாக்ட் நம்மளை பாதிக்குன்றது தெரியல அவங்க. புரியுது இல்லையா? அதான் நம்ம இங்க போற பத்தின புரிதலே இங்க இல்லை. ஏன்னா இங்க ஒரு ஏன்னா இவங்களே அதுதானே பண்றாங்க. இங்க உள்ள காலங்காலமா காங்கிரஸும் நம்மள அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த அமெரிக்கா போருக்கு இப்போ இந்த இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கிறது இருக்குல்ல, இது கூட நம்ம எப்ஸ்டீன் ஃபைலையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. அதை மறைக்கிறதுக்காக உருவாக்க இல்லை. அது யார் வெளியிட்டா, எங்கேருந்து வருது, அதோட பின்புலம் என்ன, அதுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்பு என்ன, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்பு என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் நமக்கு இது உலகத்துக்கு உள்ள எல்லாருக்குமான அச்சுறுத்தலும் பேராபத்து இருக்குல்ல இதுக்கு பின்னால. அதான் பார்க்க வேண்டியது. அந்த கூட்டத்தில் ஒரு குரூப்பாக தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, ஆர்எஸ்எஸும் வந்து அதை தான் இருக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து ஹிட்லர் வந்து இது பண்ணும்போது ஹிட்லரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தான் இங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஸோ ஹிட்லர் எவ்வளோ பெரிய கொடூரன், இந்த உலகத்தோட அமைதிக்கு எதிரான ஒரு விஷக்கிருமின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சித்தாந்தம் தான் இங்கேயும் இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்கு. இந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, இவங்க வந்து இந்துக்களுக்கான ஆட்கள் கிடையாது, இவங்க வந்து இந்துன்ற போர்வைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு உயர் சமூகம் மட்டும் வளமாக இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும், அவங்களுக்கு கீழே எல்லாமே அடிமைகளாக கிடக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை இந்திய மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கலன்னா இப்போ நம்ம காசால பார்த்தது மாதிரியும், ஈரான் ஈராக்கில் பார்த்த மாதிரியும், ஆப்கானிஸ்தான் நடந்த மாதிரியும் அதோட மோசமான விஷயங்களை சட்டப்பூர்வமாக பண்ணுவாங்க. அதான் இங்கே ஆபத்து. ஓகே, மற்ற இடத்துலாம் போரா நடக்குது, போர் விதியை மீறது போரா நடக்குது. ஆனால் இங்கே இந்தியாவுக்குள்ள வந்து சட்டப்பூர்வமா அவன் எல்லா ஆதிக்கத்தையும் செலுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு விஷயமா நீங்க எல்லாத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிகிறதுக்கான எல்லா வேலையும் செய்ய. ஆக்சுவலா நீ இப்ப சொன்னோம்டாக்கு நான் வந்து இந்த அரசியல் சட்டத்தை வந்து மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீங்க அதான் எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டாங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து அவன் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமா பண்றான். இப்ப நீங்க வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து ஒரு அதிரடியா போயிட்டு அதை கைப்பற்றலாம். அவனுக்கு இருக்கிற மேன் பவர், எல்லா ஒரு மேன் பவர்ல ஒரு கண்மூடித்தனமான கூட்டத்தை வச்சிருக்கான். அதை வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா அவன் யார் மூலமா இந்த அழுத்தம் கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்க. புரியுது. ஒரு சட்டத்தின் ஒரு ஜனநாயகத்தோட 4 தூணா இருக்க நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி மூலமா அவன் இந்த வேலையை நடத்துறான். நீதிபதி தீர்ப்பை தாண்டி ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாரு. இது நடத்துங்க, இது நடத்துனீங்கன்னா வழக்குல சுமூகமா முடிச்சு தரேன். பஞ்சாயத்து இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வாசல்ல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஆமா, அந்த நிலைமையில இருக்கு நீதிமன்றத்தோடைய இந்த நீதிபதியோட நடவடிக்கை. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எல்லா அதிகார மட்டங்கள்லையும் வந்து சட்டப்படி செய்கிறாங்க. அதுதான் இங்கே சிக்கல். புரியுது. நீங்கள் அதை நீங்கள் எராடிகேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் ஆகும் திரும்ப. ஓகே, அந்த தீய சக்தியை உள்ளே விட்டுட்டிங்கன்னா முழுசாக அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து முழுசாக உள்வாங்கிடுச்சுன்னா இந்த இந்தியா, இதை நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு சீர் பண்ணுறதுக்கு குறைஞ்ச 2000 வருஷம் ஆகும். ஓகே, அதை தாண்டி அதாவது இந்த டிக்கெட் ஒரு ஒரு இன்னொரு பின்னாடி போயின ஒரு டிக்கெட்டில் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இந்த டிக்கெட்டில் தான் இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து அவங்களோட அஜெண்டா தானே. இஸ்லாமியர்கள் வந்து இல்லை, உலக ரீதியாகவே நான் கேட்குறேன். அதான் உலகம் முழுக்கவே நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் காரணம் இல்லை சண்டைக்கு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் எடுத்த டூல். ஆமாம், அது வந்து இஸ்லாமியர் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறது, அச்சத்தை ஏற்படுத்துறது, பயத்தை ஏற்படுத்துறது. ஓகே, அதுக்கு நம்ம முன்னாடியே கமலஹாசன்லாம் விஸ்வரூபம் மாதிரி படங்கள்லாம் எடுத்தார்ல, அதுக்கு துணை போகிறதுக்கு எல்லாமே அதெல்லாமே இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளாக சித்தரிச்சிங்க. ஆமாம், அப்போ இது இந்த அஜெண்டா வந்து பெருசாக தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ச்சி உலகப் போருக்கு அப்புறம் வந்து அடுத்து பிரச்சனைக்கு ஒன்று வேணும்ல. நீங்கள் திருப்பரங்குன்றத்தை ஏன் எடுக்கிறாங்க அவங்க? இங்கே ஏன் அயோத்தி எடுத்தாங்க? புரியுது. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை வச்சு வெறுப்பரசியல் ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றி அவங்களுடைய ஐடியாலஜி நிலைநாட்டுறது. ஓகே, ஏன்னா இப்போ ரஷ்யா இப்போ இந்த வார்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா நிற்கிது, சவுத் கொரியா நிற்கிது, சைனா நிற்கிது. இதை தாண்டி வேறு யாருமே நிற்கல. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் பார்த்தோம்னா எல்லா வல்லாதிக்கத்துக்குமான ஒரு போட்டி தான் அது. யார் டாமினேட் பண்ணணும், யார் பண்ண போகிறோம், இந்த வெறி தான். ஓ ஓகே, ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், என்ன போர் எல்லா வகையிலுமே மனித குலத்துக்கு எதிரானது தான். அது யார் நடத்தினாலும் சரி. புரியுது. ரஷ்யா நடத்துறதுனால நம்ம வந்து அது நியாயமான போரோ, சைனா நடத்துறதுனால நியாயமான போரோ, அமெரிக்கா ஒருத்தர் எதிர்க்கனால மட்டுமே அது நல்ல நாடுன்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியும்.
எல்லாருமே இங்க இந்த வல்லரசுகளுடைய வல்லாதிக்கத்தை நிரூபிக்கிறதுக்கான சண்டை தான். அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது வெறுமனே ஒரு அமெரிக்க எதிர்ப்பு மட்டும் எடுத்துட்டு இன்னொன்று வந்து நம்ம சார்பா மாத்துறது இருக்குல்ல. போர் எல்லா வகையிலையும் மனித இனத்துக்கு வந்து பேரழிவு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல இருந்து ஒரு போர்ல இருந்து மீண்டு வரதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ஏன்னா இப்ப வந்து இந்த போர் நடக்கிறதுனால துபாயில இருக்கக்கூடிய மக்கள், ஐ மீன் இந்திய மக்களா இருக்கட்டும், பொதுவா எல்லா மக்களுமே எந்த அளவுக்கு, அதனாலதான் நம்ம எங்க பிரச்சனை நடந்தாலும் நம்ம கேள்வி எழுப்பணுன்றது. அதாவது ஒரு லெபனான்ல நடக்குது, சிரியாவில் நடக்குதுன்னு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு தான் நடக்கும். இது துபாய் எல்லாரும் போறதுனால அதிக மனித குலத்துக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக, ஒரு ஒற்றுமைக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம குரல் கொடுக்கணும். புரியுது. ஒரு பாலின சமத்துவத்துக்காக நம்ம குரல் கொடுக்கணும், ஒரு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கணும், பெண்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்கணும். இப்படி யாரெல்லாம் பாதிப்பின் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களாம் குரல் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த உலகம் வந்து உயிர்ப்போட இயங்கிட்டே இருக்கும். இல்லாட்டி இந்த சீரழிவுகள், இந்த பேரழிவுகளில் வந்து நம்ம சிக்கி உழண்டுட்டு தான் இருக்கும். புரியுது. இந்த போர் தொடர்ச்சியா, அதாவது முன்னாலேருந்தே நடந்த ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இப்போ வீரியம் அடைஞ்சு இந்த சைடு, அதாவது இந்த ஐ மீன் யூஏ சைடாக இருக்கட்டும், ஓமன் சைடாக இருக்கட்டும், இந்த ஓவராலாக இங்கே நடக்கிறதுனால நமக்கு வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை வரதான் செய்யும். இல்லை, கண்டிப்பாக உலகம் முழுக்கே வரும். இப்போ எல்லாத்துலேயும் உடனே இப்போ நீங்கள் தங்க விலை ஏறிடும், விமான கட்டணங்கள் ஏறிடும், எல்லாமே ஏறிடும்ல. எரிபொருள் சிக்கல் வரும். எரிபொருள் ஒன்று ஏறிச்சுன்னா போதுமே விலையேறது. அதுக்குமே ஒரு விஷயம் ட்ரம்ப் சொன்னார்னு நினைக்கிறேன். என்னன்னா, அந்த நீரை பற்றி எனக்கு கவலை, ஐ மீன் இந்த நீரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது மூட்டு போட்டோம். ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த பேசுறது இல்லை. அதான் அந்த திமிரு தான். ஏன்னா இப்போ அவங்க மட்டும் கிடையாதுல்ல, அவங்க கூட இந்தியாங்கிற இந்த இந்தியாவில் இருக்கிற பாஜக அரசு, இந்த பாசிச நிறுவனம் துடிக்கிற இந்த அரசு இருக்குல்ல, அதுவும் கை கூடுதாங்க. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பாசிசத்தை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடுவாங்க. புரியுது. ஏன்னா ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாமே ஒன்று கூட தான் செய்வாங்க இல்லையா. இது கண்டிப்பாக பேராபத்து தான். இதை நீங்கள் முறியடிக்கணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வந்து விழிப்பாக இருக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வந்து நம்ம மதம்ன்ற பேரில் நம்மளை வந்து ஏமாற்றுவான். நேற்று இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருந்துச்சு, இன்னைக்கு சர்ச்சு கட்டியிருக்கான், மசூதி கட்டியிருக்கான் அப்படின்லாம் ஏமாற்றுவான் தொடர்ச்சியாக. இன்னைக்கு ஒன்றும் இப்போ திருப்பரங்குன்ற முருகர் கோயிலுங்கிறது வந்து அது வந்து ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்து அதை வந்து அறுவடை வீராக அவங்க மாற்றி, அதையும் முருகனை வந்து சுப்பிரமணியராக மாற்றி, என்ன அந்த முருகன் வந்து அந்த முருகனுக்கு பச்சைக்காவடி எடுப்பாங்க, அவர் வந்து சாப்பிட்ட சாப்பாடில் வந்து ரத்தம் கலந்து படையல் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் செய்வாமல் கழுவிட்டாங்களா. அது புரியுது. நீங்கள் எப்படி தான் வரலாற்றை திரிக்கிறதும் மாற்றுறதும் அதன் மூலமாக வெறுப்பை உருவாக்குறதும், நீங்கள் வரலாற்றை மாற்றி வச்சுட்டா நமக்கு வெறுப்பை உருவாக்குறதுக்கான எல்லா இப்போ அதை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஏன்னா அவன் 100 வருஷம் சின்சியராக வேலை பார்க்குறான், அவனுடைய தத்துவத்துக்கும் பயங்கர உறுதியாக வேலை பார்க்குறான். ஆனால் அந்த தத்துவம் மக்களுக்கு ஆபத்தானது. அதை மக்கள் தான் நம்ம புரிஞ்சு முறியடிக்கணும். தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட உரையாடல் நடத்தி இது இந்த எந்த வகையிலையும் ஏற்படுற ஆதிக்கத்துக்கும் பாசிசத்துக்கும் எதிராக வந்து மக்கள் இயக்கங்களை கட்டி மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தா மட்டும்தான் நம்ம இதை மீண்டு முடியும். இந்த கட்சி காப்பாற்றோம், அந்த தலைவர் காப்பாற்றோம்னா வரலாறு அது கிடையவே கிடையாது. நம்மளா இறங்கி போறோம். மக்கள் போராட்டம் மட்டும்தான் தீர்வு. டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, மக்களோட போராட்டம் தான் அது முழுக்க முழுக்க. தன்னெழுச்சியாக எழுந்து தொடர்ச்சியா நின்று அத்தனை பலிகளை தாண்டி அந்த மக்களோட உறுதி மட்டும்தான் அந்த சட்டத்துல இருந்து இது பண்ணுச்சு. கரெக்ட். அப்போ மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு மக்களிடம் நம்ம தொடர்ச்சியா அரசியல் பேசுவோம், அரசியல் படுத்துற வேலைகள் வந்து இங்க உள்ள எல்லா ஜனநாயக சக்திகளும் அது தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் தீவிரமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம். புரியுது. அது இந்த போர்ல வந்து சவுத் கொரியா உள்ள வர போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒன்று பேசுறாங்க. அது எப்படி பேசுறாங்க அப்படின்னா, சவுத் கொரியா உள்ள வந்துட்டா அமெரிக்கா காலி. இது சோஷியல் மீடியாவில் நீங்கள் இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா உள்ள வர போதுப்பா அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, அவர் வந்துட்டாருன்னா அமெரிக்கா காலி. இந்த ஒரு பார்வை இருக்கு. ஹீரோயிக் மெட்டீரியல் எல்லா காலத்துலையுமே ஒரு மீட்பர் மனங்களை, அப்புறம் வந்து ஒரு சாகச மனங்களை போரை வந்து, ஏன்னா போருக்கு வெளியில இருக்கிற எல்லாமே இதை இப்படிதான் பேசுவான், இப்படிதான் அணுகுவான். உண்மையிலேயே போருக்குள்ள இருக்கிற ஆட்கள், போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களோட வலியும் வேதனையும் அவங்க பார்வையிலிருந்து இவங்களால பார்க்க, ரெண்டு நாடுமே விரும்பாது. இவங்க வந்து இவங்களை இந்த போருக்கு வெளியில இருக்க சம்பவங்கள், இப்படி பேசுற சம்பவங்கள் எல்லாமே வீடியோ கேம்ஸ் மாதிரி தான். வீடியோ கேம் ஆடுற ஒரு மனநிலை தான். நான் என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, இந்த பவர் போட்டு அடிக்க போறேன், இந்த மனநிலை தான். புரியுது. போர் ஒருபோதும் மனித குலத்துக்கு வந்து இந்த விடுதலையும் கொடுத்துறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா அதுக்குள்ள இருக்கவங்க விரும்பவும் மாட்டாங்க, ரெண்டு நாடுமே விரும்பாது. ரெண்டு சைடுமே இந்த அதிகாரம் தாண்டிய ரெண்டு சைடுல மக்கள் இருக்காங்கல்ல, அப்போ அவனுடைய பாதிப்பை வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி வெளியில இருந்து பேசுறவங்க எல்லாமே, இந்த போருக்கு வெளியில இருந்து பேசுறவங்களோட மனநிலை எல்லாமே ஒரு வேடிக்கை மனநிலை, ஒரு வீடியோ கேம் மனநிலை தான். புரியுது. அதனால அதை பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நேரடியாக பாதிக்கப்படும் போது தான் அதோட வலி தெரியும். யார் அடிச்சாலும் போர் எவ்வளவு பெரிய
தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. ஏன்னா இப்ப இங்கேயும் சரி, உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இஸ்லாமியர்களை மட்டும் அப்படியே ஒரு ஒதுக்கப்பட்ட பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இவங்க எங்க தான் போவாங்கங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அடுத்து. அதுக்கான விடை அது உலகம் முழுக்க இப்போ ஒரு கட்டத்தில் நடக்கும். ஒரு காலத்தில் வந்து தொழிலாளர் வர்க்கத்து மேலே நிகழ்ந்துச்சு, அப்புறம் ஒரு இனத்து மேலே நிகழும், அப்புறம் ஒரு மதத்தின் மேலே நிகழும், அப்புறம் மதத்துக்குள்ளே ஒரு மதம் டாமினேட் பண்ணி வரும்போது என்னன்னா அந்த மதத்துக்குள்ள உட்பிரிவுக்குள்ள சண்டை வரும். இது நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விளக்குற சக்திகள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை பிளந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுது. அப்போ நம்ம எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு கொண்டு நம்ம அன்புன்னு ஒன்று நிறுவ வேண்டியதாக இருக்கு. அப்போ அன்பு மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்ம மீட்டெடுக்கிறதுக்கான வழி. கரெக்ட். யார் மேலேயும் வெறுப்பு இல்லாத நிபந்தனையற்ற அன்பு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு இன்னைக்கு. புரியுது. அதை கொண்டு வந்தால் நம்ம நிப்பாட்டோம். அதை நோக்கி வளர்றதா நம்ம, அதுதானே சமத்துவம். அதை நோக்கி கொண்டு வரது தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். புரியுது. அதை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணும். இது மனித வரலாறுல இப்போ நம்ம அந்த பீரியட்ல இருக்கோம், அவ்வளோதான். நமக்கு முன்னால் வேற வடிவத்தில் வேற பேசினாங்க. கரெக்ட். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரங்களை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களை இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.